வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல நெட்ஃபிளிக்ஸ்ல ஜாக் ஸ்னைடரோட ரெப்பல் மூன் பார்ட் 2 படம் ரிலீஸ் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெப்பல் மூன் பார்ட் 2 பார்ட் 1 டைரக்ட் சீக்வல் தான். அந்த படம் எந்த இடத்துல முடிஞ்சதோ அதே இடத்துல தான் இந்த படத்தோட ஸ்டோரியுமே ஸ்டார்ட் ஆகுது. கதாநாயகி கோரா அவளோட டீம்மேட்ஸை கூப்பிட்டுட்டு ஹோம் டவுனுக்கு திருப்பி வந்து, நான் அட்மிரலை போட்டு தள்ளிட்டோம், இனிமேல் தொல்லை கிடையாதுன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு முடிக்கல. அதுக்குள்ள இன்னும் அட்மிரல் சாகலையா, அவன் சொன்னபடியே நம்ம கிராமத்துக்கு தானியங்களை வாங்க வரப்போறானான்னு அந்த செய்தியை கேட்ட உடனே கோராவும் அவளோட டீம்மேட்ஸும் இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது, அவனை போட்டு தள்ளியே ஆகணும்னு அதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஃபைனலா மதர் வேர்ல்டோட அட்மிரல் கிட்ட இருந்து அந்த கிராமத்தை காப்பாத்தி அவனை போட்டு தள்ளாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த படம் டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கான படம். சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், எடிட்டிங் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. படத்தோட விசுவல்ஸ்லாம் தாறுமாறா இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒரு ஸ்டார் வார் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தரமாவே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் நிரம்பி இருக்கு. நேரம் போறதே தெரியாத அளவுக்கு பயங்கர ஸ்பீடாவே அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் மூவ் ஆகுது. கொரியோகிராஃபுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஜாக் ஸ்னைடர் கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்துல வர எந்த ஒரு கேரக்டருக்குமே ரைட்டிங் சரியாவே பண்ணல. எல்லா கேரக்டருமே மேலோட்டமா தான் எழுதியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே பேசிட்டே தான் இருப்பானுங்க. அதுவும் அந்த கேரக்டர்ஸோட பிளாஷ்பேக் பத்தி. அந்த பிளாஷ்பேக்கை ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி வெயிட்டா எழுதாம மேம்போக்கா தான் எழுதியிருந்தாரு. சும்மா ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்காந்து அங்க இருக்க எல்லாருமே அவங்களோட பிளாஷ்பேக்கை பத்தி மேலோட்டமா சொல்லுவாங்க. அதனாலயே அந்த கேரக்டர்ஸ் மேல நம்மளுக்கு ஒன்னும் பெரிய ஈர்ப்பு கிடைக்கல. அது கூட பரவாயில்ல. இந்த படத்தோட ஹீரோயின் கோராவோட கேரக்டரையுமே ஒழுங்கா சொல்லல. அதனால ஹீரோயின் மேலேயே நம்மளுக்கு பெருசா ஈர்ப்பு வர மாட்டேங்குது. சரி, இதாச்சும் பரவாயில்ல, ஆக்ஷன் சீக்வன்ஸாவது தரமா இருக்கான்னு பார்த்தா அதுவுமே வீடியோ கேம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லேசர் கன்னை எடுத்துட்டு பொழுதுனைக்கு சுட்டுட்டே இருக்கானுங்க. அதை பார்க்கும்போது ரியல் ஃபைட் மாதிரியா தோணும், வீடியோ கேம் மாதிரி தானே தோணும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, இது வந்து ஸ்டார் வார்ஸ் மாதிரியான படம், அதனால அப்படித்தான் இருக்கும் நீங்க சொல்லலாம். இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம். இவங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வர்ற வார்ஷிப்ஸ் எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆகுது. அந்த டேமேஜ் எல்லாம் எங்கன்னு தேடி பார்த்தா அது எல்லாமே காணோம். அப்படியே ஷிப் புதுசா இருக்கு. இப்படி ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் ஒரு தேவையில்லாத ஆணிதான். இது போதாதுன்னு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தேர்ட் பார்ட்டுக்கான லீடுமே கொடுத்துருக்காங்க. அந்த படமாவது நல்லா இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் விடுப்பா, இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்குது, பாக்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த படத்தை பாருங்க. விசுவல்ஸுக்காகவும் ஃபைட் சீக்வன்ஸுக்காகவும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.25 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை. வாட்டா.